சுமதி சொல்லுங்க, கூப்பிட்டீங்களா? இந்த பம்பாய் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டு எனக்கா? உனக்கு தான். எவ்வளோ வேணா எடுத்து செலவு பண்ணு, லிமிட்டே கிடையாது. சொல்லிட்டீங்கல்ல, என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஓகே. என்ன மெசேஜ் ஒன்று வருது? 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம். ஐயோ, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, அதை நிறுத்துங்க. ஏன் காலையிலே பகல் கணக்கு பண்ணிருக்கேன்? எந்திரியா? பகல் கனவா? அப்போ இதெல்லாம் கனவா? ஐயோ, நான் எப்போதான் இந்த மாதிரி எல்லாம் டைலாக் பேச போறேன். ஆமா, காலங்காலத்துல நீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது கிரெடிட் கார்டு சொல்லி தானே கொடுத்தேன். ஆமா, சூப்பர் மார்க்கெட்ல போய் ஸ்வைப் பண்ணா லிமிட் முடிஞ்சு போச்சு சொல்றான். லிமிட் கடைக்காரன் அந்த கிளி கிளிக்கிறான் என்னைய. என்னது லிமிட் முடிஞ்சு போச்சா? அப்புறம் நீ வச்சுக்கோ அந்த கார்டை போ. இருடியே இரு, இந்தா லிமிட் முடிஞ்சு போச்சா? மாசம் ஆரம்பிச்சு 5 தேதி தாங்க ஆகுது, அதுக்குள்ள லிமிட் முடிஞ்சு போச்சா? இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? அப்பனே முருகா, இது வரைக்கும் என் பாட்டன் பூட்டன் எங்க அப்பன் நான் வரைக்கும் சேர்த்து வச்சு வாங்கின கடனெல்லாம் சிறுக சேர்த்து வச்சு அந்த காசுல எப்படியோ அடைச்சிட்டேன்ப்பா, அடைச்சிட்டேன். இனிமேலாவது எந்த கடனும் இல்லாம நீ பார்த்துக்கணும்ப்பா, பார்த்துக்கணும். ஃபோன் அடிக்குது. நல்லா சகனம். ஹலோ ஹலோ சார். ஆமாம் சொல்லுங்கள் சார். நாங்கள் எம்சி பேங்க்லேருந்து பேசுகிறேன் சார். ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். உங்கள் பேங்க் லோன் எல்லாம் இன்னைக்கு முடிச்சிட்டிங்க போல, வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். என்ன விஷயமா சார் கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், நான் ஒரு முக்கியமான விஷயமா கால் பண்ணேன். அப்படியா? சொல்லுங்கள். நீங்கள் இனிமேல் எந்த பொருள் வாங்கினாலும் கேஷ்பேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லை சார், நீங்கள் வாங்குற எல்லா பொருளுக்கும் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்கன்னு தெரியும், கரெக்டாக யோசிச்சு கரெக்டாக முடிவெடுப்பீங்கன்னு தெரியும். ரொம்ப புகழாதீங்க சார், என்னன்னு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், எம்சி பேங்க்லேருந்து உங்களுக்காக ஒரு அருமையான ஆஃபர் சார். ஆஃபரா? அதுவும் கிரெடிட் கார்டு ஆஃபர் சார். அப்படியா? உங்களுக்கு 25,000 மட்டும்தான் கார்டு அலர்ட் ஆகியிருக்கு, அவ்வளோதான் சொன்னாங்க. உங்களுக்காக பேசி 50,000 எலிஜிபிலிட்டியாக மாற்றிருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் அனுப்புவேன். நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் சிக்னேச்சர் மட்டும் போட்டு எனக்கு அனுப்புனா போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அனுப்புங்க, நான் போட்டு அனுப்புகிறேன். அனுப்பிட்டு பாருங்க சார். நீங்கள் என்ன சார், ஏதோ யாருக்கும் அனுப்ப வேண்டிய மெசேஜ் ஏதோ போடா லூஸு அப்படின்னு ஏதோ மாற்றி அனுப்பியிருக்கீங்க போல். கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அனுப்பி ரிட்டன் சென்ட் பண்ணுறீங்களா? ஏண்டா, நான் அதை பார்த்துட்டாவது நீ ஃபோனை கட் பண்ணிட்டு போவேன்னு சொல்லி தாடா நான் அப்படி அனுப்புகிறேன். அதை கூட பார்த்துட்டு கூட ஏதோ சார் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதை பார்த்து கொஞ்சம் ரீகரெக்ட் பண்ணி திரும்ப சென்ட் பண்ண முடியுமான்னு உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற. ஏன்டா, ஏற்கனவே எங்கள் அப்பன் பாட்டை மூட்டை சேர்த்து வச்சுருந்த கடனெல்லாம் நான் இப்போ தான்டா அடைச்சேன். ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக எடுக்க விட்றீங்களாடா, உடனே ஃபோன் அடித்து கிரெடிட் கார்டு மூலமாக கடனை வாங்க, திரும்பி தூக்க மாட்டி கொண்டு போகிற சாவுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபோனை வைடா. சார், நீங்கள் ஏதோ டென்ஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் இன்னொரு நாள் கால் பண்ணட்டா? இன்னொரு நாள் நம்மள இந்தடா எங்கே போடுறா? இன்னொரு நாள் கால் பண்ணுவியா? ஏன்பா முருகா, உங்ககிட்ட நான் இப்போ தானே வேண்டுனேன், அதுக்குள்ளே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை எடுத்தோட பார்த்துட்ட. ஏண்டா, நீ இன்னொரு நாள் வேறு பண்ணுவியா? இந்த ஃபோன் இருந்தால் தானடா பண்ணுவோம். ஐயோ, ஃபோனை உடச்சிட்டனே. இந்த ஃபோனை கூட இஎம்ஐல தானே வாங்கினேன். கிரெடிட் கார்டு வாங்கலையோ? கிரெடிட் கார்டு? ஐயோ சார், கிரெடிட் கார்டு வாங்கிட்டு போங்க சார். ஒரு கிலோ கிரெடிட் கார்டு வாங்கிட்டு போங்க. 1 கிலோ கிரெடிட் கார்டா? ஐயோ, என்னையா பேசிக்கிருக்க? பேங்க்ல உட்காந்து வியாபாரம் பண்ண வேண்டிய கார்டை மீன் மார்க்கெட்ல உட்காந்து பண்ணிக்கிருக்க. என்ன சார் பண்றது? கால் பண்ணி பேசுனா கூப்பிடுறேன், கொஞ்சம் கழிச்சு கூப்பிடுறேன், இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. ஆமா, நாங்க கார்டு விற்கணும், டார்கெட் வேலை முடிக்கலன்னா எங்க மேனேஜர் வண்டியோடய கேட்கறான் சார். நாங்க என்ன சார் பண்றோம்? நல்லா சார் இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வாரத்துல ஒரு நாளைக்கு 1 தான் விற்க முடியுது. ஆனா இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தா 2 கார்டு விற்கலாம் சார். பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா இருக்கு. ஆமா சார். சார், நீங்க 1 கிலோ வாங்கிட்டு போங்க சார். சும்மாரியா, நான் என்ன வீட்டுல ஒரு மாசம் கழிச்சு தூக்கல தொங்குறதுக்கா? போயா வாங்கிட்டு போங்க. எல்லாரும் இப்படி உஷாரா தான், நம்ம எப்படிதான் பொழப்பு ஓட்டுறது? சரி, நமக்குன்னு ஒரு இழிச்சவன் கிடைக்காம போயிடுவான். கார்டு வாங்கலையோ கிரெடிட் கார்டு வாங்கலையோ கிரெடிட் கார்டு. சென்னையில என்னென்னமோ மாறுது, இந்த டிராபிக் மட்டும் மாறவே மாட்டேங்குது. ஐயா சாமி. யோ, இப்ப என்ன புஷ்பா பட பாட்டெல்லாம் ஐயா சாமி அப்படின்னு பாட்டு இப்ப என்ன நினைக்கிறேன்? இல்ல சார், நான் ஐயா சாமி அப்படிதான் சார் கேட்டேன். சரி, என்ன காலையில கடுப்பேத்த வந்துட்டு என்ன விஷயம் சார்? அப்படியே பாருங்க, உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்குங்களே. என்னையா? என்ன எங்க பார்த்துருப்ப நீ? சார், நீ எம்சி பேங்க்ல தான் நல்லா சரிங்க.
ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அப்படியா? உங்க பேர் வேணுகோபால் தானே? ஆமா, ஐ எம் தான் மிஸ்டர் வேணுகோபால். சொல்லியா, என்னையா வேணும் உனக்கு? சார், உங்களுக்கு கேசி கம்பெனியோட ஓனர் தெரியுமா? ஆமா, அவர்தான் எங்களோட டாப் கிளையண்டே. அவரால தான் எனக்கு இன்கிரிமெண்ட் வந்துச்சு, எனக்கு ப்ரமோஷன் கூட அவரால தான் வந்துச்சு. ஆமா, அவரை பத்தி நீ ஏன் கேக்குற? அவரால உனக்கு எல்லாம் வந்துச்சு, ஆமா, உன்னால அவருக்கு என்ன நிலைமை வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்னாச்சு அவருக்கு? அத திரும்பி என் மூஞ்ச பார்த்து கேளு. ஐயா சாமி. சார் நீங்களா? நான் தான்டா. சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஏன் சார் இந்த நிலைமை உங்களுக்கு? ஏன் கேட்க மாட்டேன் நீ? ஏன்டா டேய், போன மாதம் என்னடா சொன்னேன்? கிரெடிட் கார்டு, கோல்டு, பிளாட்டினமு, சில்வரு, அப்புறம் டைமண்ட் வரைக்கும் இருக்கு சார். உங்களுக்கு நான் பிளாட்டினமும் டைமண்ட் வாங்கி தரேன்னு சொன்னியேடா. அந்த 2 கிரெடிட் கார்டுனால தான்டா 1.5 மாசத்துல நான் நடுத்தரில் வந்து நிற்கிறேன். ஏன்டா என் கூட பிஸ்னஸ் ஆரம்பிச்சவள எங்கேயோ போயிட்டான்டா. நான் இப்போ நடுத்தரில் நிற்கிறேன்டா அவனோட கிரெடிட் கார்டுனால. சார் பரவாயில்ல சார், நான் நினைச்சேன் நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கார்டு வாங்கி 5 வாரத்துல வந்தீங்க பாத்தீங்களா? இப்பதான் சார் மனசு நிம்மதியா இருக்கு. இனிமே அந்த இந்த ஏரியா பக்கத்து வரட்டும், நான் இங்கே தான்டா சிக்னல் தான்டா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். அவன் வந்தான்னு வச்சுக்க, அவனையும் சரி அவன் கிரெடிட் கார்டையும் சரி போட்டு கொளுத்திடுறான்டா, கொளுத்தி. ஐயா யோ, கடன் வாங்கி 1 வருஷம் ஆச்சு, வட்டியும் கட்ட மாட்டேற, டியூவும் கட்ட மாட்டேற, என்ன நினைச்சிட்டு இருக்க? வயிற்றுக்கு சோறு தின்றியா? பேசுங்க எவ்வளோ பேச போறீங்கன்னு 2 நிமிஷம் தான் இருக்கு, நீங்க பேசுங்க. என்ன வாட்ச பாக்குற? 2 நிமிஷம் தான் இருக்கு சொல்ற, என்ன ஒண்ணும் புரியலையே எனக்கு. அப்பா ஆமா, 7 மணிக்கு மேல நீங்க தான் ஜெயிலுக்கு போகணும். நான் ஜெயிலுக்கு போகணுமா? ஏன் பின்ன 7 மணிக்கு மேல கவர்மெண்டே சொல்லிருக்கு. என்ன சொல்லுச்சு? 7 மணிக்கு மேல கடன் வாங்கினவங்க யாரையும் கடன் கேட்டு தொல்லை பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க நின்று பேசுனீங்கன்னா அவங்க மேல கேஸ் கொடுப்பேன். யோ, நீ ரொம்ப பேசுற. இது போய் பேசிட்டு உங்க மேல கேஸ் கொடுத்துறோம் பாத்துக்க. கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போய்கிட்டு காலைல கேஸ் கொடுங்க. இருடா, போயிட்டு நான் காலையில வரேன். வாங்க காலைல வந்தாலும் நீங்க தான் பிரச்சனை மாட்டுவீங்க. ஏன் நாளைக்கு வந்து என்ன? ஆமா, கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரூல்ஸ் படி ரிசர்வ் பேங்கே சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? அதுல கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னா மனதள அளவுலயோ உடல் அளவுலயோ காயப்படுத்தக்கூடாதுன்னு. நான் என்ன பண்ணுவேன், நீங்க இந்த மனதளவுலயும் குச்சை வச்சு அடிச்சீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வச்சு பொழந்தீங்க, என் குடும்பத்தெல்லாம் வண்டியா கிழிச்சீங்க அப்படின்னு உங்க மேலே கேஸை போட்டு மொத்த பேரையும் உள்ள வச்சிருவேன். யோ, என்னடா இது ஃப்ராடுத்தனமா இருக்குது. ஆமா, நான் பணம் கட்ட நீ கொடுத்தல ஆண்டி. ஏங்க, கடன் கொடுத்தா கடனை வசூல் கூட பண்ண கூடாதாங்க? ஏங்க, இப்படிலாம் போய் சொல்லி இப்படி பண்ணா நாங்க என்னங்க பண்றது? என்ன வேணா பண்ணுப்போம், போடா போலீஸ் கேஸ் விட்டு போ. உமா வந்துட்டான், கடனை வாங்குறேன் உடனே வாங்குறேன், கேஸ் விட்டு போ. ஏன்னா கடன் வாங்கினவங்களாம் இப்படி பேசுனாங்க, நான் எப்படிடா நான் கடன் ரிட்டர்ன் வாங்குவேன்? என் மேனத்துக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? ஐயோ, இவங்க மாட்டிக்கிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ப்ரிங் கோட்டன் நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா லாஸ்ட் வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனால் அந்த ரெஸ்பான்ஸ் இருந்த அளவுக்கு யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ணல, லைக்கும் பண்ணல. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து இனிமேல் வீக்லி 2 டைம்ஸ் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.